பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற வார்த்தை யோபு புஸ்தகம் 42வது அதிகாரத்திலே 2வது வசனம், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிற வார்த்தை தேவன் தருகிறார். எனக்கு அருமையான தேவ மக்களே, இன்றைக்கு கூட இந்த வேத வசனத்தில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதையெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ அது நிச்சயமாய் தடைபடாது. அதை பலரும் தடை செய்யலாம். நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்யலாம். நம்முடைய வேலை காரியங்களிலே ப்ரமோஷனை தடை செய்யலாம். நாம் ஆஸ்திகள் அந்தஸ்துகள் வாங்குவதற்கு தடை செய்யலாம். தேவனை தேடுவதற்கு தடை செய்யலாம். ரட்சிப்பின் காரியங்களுக்கு தடை செய்யலாம். ஆலயத்துக்கு போவதற்கு தடை செய்யலாம். என்ன தடை செய்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய நினைக்கிறாரோ அது தடைபடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாளை நிச்சயமாக நம்முடைய தொழிலே நல்ல ப்ரமோஷன் நிச்சயம் தேவன் தருவார். தேவன் நம்மை உயர்த்துகிற கர்த்தர். நாம் இருக்கிற ஸ்தலங்களிலே இடங்களிலே நம்மை உயர்த்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதனாலே நிச்சயமாய் அதை யாராலும் தடுக்க முடியாது. யோபு அதை தான் சொல்லுகிறார், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி. உங்களை குறித்து தேவன் பெரிய திட்டங்களை பெரிய நோக்கங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்கிறார். பெரிய உயர்வை உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். நிச்சயம் அந்த உயர்வை யார் தடுத்தாலும் அது நிற்காது, அது தடைபடாது. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.